வணக்கம். திங்கட்கிழமை வந்த உடனேயே நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படுது. வழக்கமாக திங்கள்னா நாம் சந்திரன் தான் சொல்லுவோம். ஆனால் சூரிய பிரகாசம் மாதிரி நம்ம முகத்தை வச்சுக்கிறணும். ஏன்னா இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள். நம்முடைய மனம் நல்ல உற்சாகத்தோடு ஒரு வேலையை தொடங்கினா அது அப்படியே அந்த வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும், வாழ்க்கை முழுவதுமே நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்காதீங்க. உற்சாகமாக இருந்தால் தாங்க மனுஷன், இல்லைன்னா இல்லை. வழக்கமாக அமெரிக்காவில் பிறந்த ஆப்ரஹாம் லிங்கன், அதே போல் லண்டனில் பிறந்த வின்சென்ட் சர்ச்சில், வடநாட்டிலே பிறந்த ஜவஹர்லால் நேரு, இப்படியே தானே பேசிகிட்டு இருக்கான். ஏன் நம்ம ஊரில் ஆளுங்க இல்லையா? ஏற்கனவே பேசியிருக்கிறான். இருந்தாலும் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுங்களா? அப்படி பேச போகிற அவரை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு தனி காஸ்டியூமாக வேணுங்க. அப்போ தானே பேச முடியும். சரி, இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்தி வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதர் யார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் யார் என்று கேட்டால் அவர்தான் என்ன. உடனடியாக ட்ரெஸ்ஸு மாறிச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆடை மாற்றம் நிகழ்ந்ததுக்கு காரணம் என்ன? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், வேட்டிக்கு ஒரு சல்யூட் என்று தமிழ்நாட்டை மட்டுமில்லாமல் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களை பெருமிதம் கொள்ள வைத்த ஒருவர் யார் என்று கேட்டால் அவர்தான் ராம்ராஜ் காட்டன் ஷர்ட்ஸ் அண்ட் தோட்டிஸ் உரிமையாளர் திரு KR நாகராஜன் அவர்களை பற்றி தாங்க. രാംരാജിൻ്റെ സക്സസ് അവരുടെ ക്വാളിറ്റിയാണ്. அவர் தான் இன்றைக்கி நமக்கு மோட்டிவேஷன் நாயகர். வேட்டியை நான் வணிக பொருளாக பார்க்கல, நம்முடைய கல்ச்சரை குக்கிராமம் கைகாட்டி புத்தூரில் 1960 திரு ராமசாமி கருணாம்பாள் தம்பதியினுடைய மகனாக பிறக்கிறார். வழக்கமான பள்ளிக்கூடம், படிப்பு, வேலை. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டார் தெரியுங்களா? அவங்க அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டாருங்க. நேர்மை, உழைப்பு, இந்த 2 சிறகு இருந்தால் தான் நாம் விண்ணையும் தாண்டி பறக்க முடியுங்கிறத அவங்க அப்பாட்டிருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க. இவருடைய 13வது வயதில் ஒரு செயல்பாடு நடந்ததுங்க. அது என்ன அப்படின்னா, எளிய குடும்பத்தில், வறுமை குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற விஷயத்தை அப்பாட்டிருந்து வாங்கிட்ட இவர் அதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை தோணுது. சின்ன குழந்தைகள் அதிகமாக படிக்கக்கூடிய புத்தகம் அம்புலிமாமா, பாலமித்ரா போன்றவை. இந்த பாலமித்ரா பத்திரிகையை இவர் பார்த்துட்டு ஒரு அஞ்சல் அட்டை, தபால் கார்டு எடுத்து அந்த அலுவலகத்துக்கு எழுதுறாருங்க. எப்படி தெரியுங்களா? இந்த புத்தகத்தை எல்லாரும் விரும்பி படிக்கிறாங்க, அதனால் 100 புத்தகங்களை எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் எல்லா இடத்துக்கும் பரவலாக விற்பனை செய்து ஒரு வியாபார பணியை வெற்றிகரமாக செஞ்சு காட்டுவேங்கிறார். ஒரு 13 வயது பையனுக்கு மரியாதை கொடுத்து 100 புத்தகத்தை அனுப்புகிறாங்க. சைக்கிளில் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் விற்கிறாருங்க. விற்று 20 ரூபா லாபம் சம்பாதிக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாற்றில் கையில் பேப்பர் வாங்கிட்டு ஓடுற ரயிலில் ஏறி ஒவ்வொரு ஊர்லேயும் இறங்கி அந்த கடையில் போட்டு அதே வேகமாக ஓடுவாராம். மேதக அப்துல் கலாம் ஐயா அவர்கள், நம்முடைய மக்கள் ஜனாதிபதி அவர்கள், அவர் தன்னுடைய வாழ்நாளில் நியூஸ் பேப்பரை காலையில் ரயிலில் எடுத்து வந்து வீடு வீடாக போட்டார்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், எல்லாருக்கும் ஒரு ஒத்த சிந்தனை இருந்திருக்குது. அந்த காலத்தில் 20 ரூபா பெரிய படங்க. அதை வச்சுக்கிட்டு தன்னை பற்றிய இதுகளை சமாளிச்சுக்கிட்டாரு. அடுத்ததாக ஒரு 150 ரூபா வேலைக்கு போகிறாரு. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கப்ப இவருக்கு ஒவ்வொரு யோசனையாக தோணுது. என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தோணுது. அப்போ தான் வேட்டி கட்டுறதுங்கிறது பெரிய விஷயமா இல்லை, அது ஒரு சாதாரண ஏழை மக்கள் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. இவர் வேலை பார்த்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணார், பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நான் வேட்டியெல்லாம் விற்காது, நான் என்னுடைய இதை மூட போகிறேன் அப்படின்னு சொல்லி கடையை மூட போகிறேங்கிறார். அப்போ எல்லோரும் பதறாங்க. இவர் மட்டும் சொல்கிறாரு, இல்லைங்க, இதை வச்சு சாதிக்கலாம். எப்படி சாதிப்ப? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னோடனே, நீங்கள் இந்த கடையை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சாதிச்சு காட்டுவேன். என்னையா தற்கொலை முயற்சியா? சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அங்கே அதிகமாக இவர் ரெப்ரசன்டேட்டிவாக, மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவார். அப்போ ராயலசீமாவுக்கு போகிறாருங்க.
அதிகமான ஆட்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்து அங்கே வேலை வைப்பாங்க. இவர் வேலை பார்த்த கம்பெனியில். அப்போ தான் அங்கே போய் பார்த்து அவர் ஒரு விஷயத்தை அங்கே தெரிஞ்சுக்கிறாரு. வேட்டி தயாரிக்கின்ற முறை, அதுக்கான தரம், அதுக்கான உழைப்பு, அதுக்கான எந்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறார். கையில் எடுத்துக்கிட்டாருங்க. எடுத்துக்கிட்ட உடனே அந்த தொழிலில் ஒரு தடம் பதிக்கணும்னு நினைக்கிறார். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்களா? இல்லை, தடம் பதித்து நடப்பவர்கள் மனிதர்கள். இவர் ஒரு தடம் பதித்தாருங்க. இந்த வேட்டியின் மூலமாக சாதித்து காட்டுவேன் நான். ஏனென்றால் இது நம்முடைய பண்பாட்டு உடை. நினைவு வச்சுக்கங்க, வேட்டி கட்டிட்டு போனதுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள அனுமதிக்க மறுத்த செயல்பாடுகள்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருந்த காலம். இதை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை கையில் எடுக்கிறாருங்க. எடுத்த உடனே இவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? எதன் மூலமாக இந்த வேட்டி உருவாகிறதோ அந்த தொழிலாளர்களுக்கு, தறி நெய்பவர்களுக்கு கூலி என்ன செய்கிறாருன்னா, மீட்டருக்கு 2 ரூபாய்ங்கிறத 4 ரூபாயை மாற்றுறாருங்க. 100% சம்பளத்தை உயர்த்துறாரு. சம்பளத்தை உயர்த்துறாரு, தரத்தை கூட்டுறாரு, உழைப்பை பெருக்கிறாரு, லாபத்தை பிரித்து கொடுக்குறாரு. இப்படி லாபத்தை பிரித்து கொடுத்த ஆரம்பித்த உடனே இவருடைய கிளைகள் விரிய ஆரம்பிக்குது. அங்கே தொடங்கப்பட்ட அந்த கிளை இன்றைக்கு இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் 350 கிளைகளை உடையதாக திகழ்கிறது. 100வது கடையை நான் திறந்து வச்சேன். எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, அவர் அடுத்ததாக என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த வேட்டி கட்டிட்டு போனால் உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு இதில் பார்க்குறாரு. இவருக்கே நடந்துருக்குறாங்க. வேட்டியோடு போனபோது இந்த இதை ஸ்டார் ஹோட்டலுடைய ட்ரெஸ் கோடு வந்து போட்டு சூட்டு தான், உள்ளே வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வெளியே வராருங்க. வெளியே வந்து அதே ஹோட்டலில் தன்னுடைய வேட்டி விளம்பரத்துக்காக மலையாள நடிகர், புகழ்பெற்ற தமிழ் நடிகர் ஜெயராம் அவர்களை வச்சு அற்புதமாக ராமராஜுக்கு சல்யூட் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை அங்கே வச்சு எடுக்கிறாருங்க. இந்த விளம்பரம் மட்டும் இல்லைங்க, ஹிந்தி பட உலகில் முக்கியமாக இருக்கக்கூடிய அபிஷேக் பச்சனை வச்சு எடுக்கிறாரு. हमारी धोती है हमारी पहचान रामराज को सलूट. ಕಾಂತಾರ புகழ் ரிஷப் ಶೆಟ್ಟಿயை வச்சு எடுக்கிறாரு. ಬಂಧಗಳನ್ನು ಭಾವದಿಂದ ಬೆಸೆಯುವ ಸಂಸ್ಕೃತಿಯ ನೂಲಿನಿಂದ ಹೆಣೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ರಾಮರಾಜ್ ರೇಷ್ಮೆ ಪಂಚೆಗಳು. இப்போ இவருடைய இந்த தரமான வேட்டிகள் உலகம் முழுவதும் போய் சேருது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய உழைப்பு மட்டும் இல்லை, தொழிலாளர்களோடு இவர் வைத்திருந்த உறவு, இவருடைய சிஓக்கள் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மேனேஜர், மற்றவர்கள் எல்லாருமே எப்படி இவரோடு இணைந்து வேலை பார்க்குறாங்க. பார்க்க ஆச்சரியமாக இருக்குதுங்க. இந்த செயல்பாடுகள் எல்லாமே இவருக்கு பெரிய ஒரு வரவேற்பை தந்தது. அது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் தான் சென்னையில் ஒரு ஹோட்டலில் வேட்டி கட்டிட்டு போன ஒருத்தர் விடலைன்னு சொன்ன உடனே சட்டமே போட்டாங்க. அப்புறம் தான் முதலமைச்சர் வேட்டி எல்லோரும் கட்டலாம், உள்ளே விடணும் அப்படிங்கிற செய்தியை கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக ஒரு செய்தி தான் ரொம்ப ஆச்சரியமானது. இதில் கர்நாடகாவில் ஒரு சினிமா தேட்டர்லங்க அப்பாவும் பையனும் போயிருக்காங்க. அவர் வேட்டி கட்டியிருந்தாருன்னு உள்ளே விடலை. படம் பார்க்க வெளியே வந்திருக்காங்க. இந்த செய்தியை படித்தாருங்க. ராம்ராஜனுடைய உரிமையாளர் திரு நாகராஜன் படித்தாருங்க. அவரை தேடி பிடிச்சி தன்னுடைய கிளை ஒன்றுக்கு அவரை சீஃப் கெஸ்டாக வரவழைச்சு கடையை திறக்க வச்சாருங்க. அவர் பேர் பயங்கரப்பா. யார் பேர்? அந்த தடுக்கப்பட்டவர், பிறகு இந்த கடையை திறக்க வந்தவர் பேர். எங்கும் வேட்டிக்கு அவமானம் நிகழ்ந்து விடக்கூடாது, அதை மாற்றி காட்டி அதை வெகுமானமாக ஆக்கி காட்டுவேன்னு ஆக்கி காட்டினாருங்க. அதுதான் பெரிய சிறப்பு. இன்றைக்கு ஏறத்தாழ 2500 கோடி ரூபாய் டேர்ன் ஓவரில் இந்த நிர்வாகம் ஓடிக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த மனிதரிடையே இருந்த வெற்றிக்கான செய்திகள் என்ன தெரியுமா? 5 விஷயந்தாங்க சொல்கிறார். அது என்னென்ன என்றால், 1, அவமானங்களை அஸ்திவாரங்களாக்குங்கள். 2, உங்களுக்கென்று தனிப்பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். 3, நேர்மைதான் லாபத்தின் உத்தி. 4, லாபத்தை விட மனிதநேயமே முக்கியம். 5வதாகத்தாங்க ஒன்று சொல்கிறாரு. நம்முடைய 2 கண்கள் எது என்றால், ஒன்று வேட்டி, மற்றொன்று நம்முடைய மனநிலை, பண்பாடு, நம்முடைய ஒழுக்கம், இவற்றையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய வேதாத்திரியம் என்று முடிக்கிறாருங்க. வேதாத்திரிய மகரிஷியினுடைய அந்த ஆசிரமத்தில் கிடைக்கின்ற பயிற்சி முக்கியங்கிறாருங்க. இது ஏன் அவர் சொல்கிறாரு?
இவர் நிர்வாகத்திலேயே ஒரு முறை ஒரு அதிகாரி பெரும் தொகையை கையாடல் பண்ணிட்டாருங்கிறாங்க. இது இவருக்கும் தெரியுது. அவரை தண்டிக்கலைங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆயுதம் செய்வோம் படத்தில் நான் நீதிபதியாக நடிச்சிருக்கப்ப அதில் சுந்தர்சியையும் விவேக்கையும் மதுரைக்கு அனுப்புவேன், போய் காந்தி மியூசியத்தில் வேலை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. 15 நாட்கள் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். அதே போல் இவர் என்ன பண்ணார்னா, ஒன்றும் சொல்லாமல் அவரை கூப்பிட்டு நீங்கள் ஆழியார் வேதாத்திரி மகரிஷி அந்த இதில் போய் ஒரு 13 நாள் பயிற்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாருங்க. அவர் எடுத்து வந்தார். வந்தவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? வந்து இவர்கிட்ட அழுதுட்டாருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுத உடனே, இல்லை நீங்கள் திறமை மிகுந்தவர், இத்தனை வகையான கண்காணிப்புகள் இருந்தும் கூட உங்களால் ஒரு செயல்பாட்டை செய்ய முடிகிறது என்று சொன்னால் உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னு இல்லை, ஆனால் வழி தப்பு, அதை நீங்கள் உணரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அனுப்பிச்சேன், நீங்கள் இங்கே தொடர்ந்து பணிபுரியலாம் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த விஷயத்தை கேட்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நினச்சி பாருங்க, நம்ம ஊரில் பிறந்தவர், நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்தவர், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வேலை தந்துருப்பவர், சினிமா உலகம் மட்டும் இல்லை விளம்பர உலகத்திலும் தனக்கென தனி இடத்தை பிடித்திருப்பவர். வெண்மைன்னு ஒரு இதழ் வேறு வந்துட்டுருக்குங்க, அதை படித்து பார்த்தாலே ஆச்சரியமான செய்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, சம்பாதித்த பணத்தில் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இல்லாமல் மருத்துவத்திற்கும் கல்விக்கும் மற்றவற்றுக்கும் கொடையாக தந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய சூர்யா போன்ற நடிகர்களை பார்த்து வியக்கின்ற ஒரு பெருமையுடைய பெருமகனார் தான் ராம்ராஜ் காட்டன்ஸினுடைய உரிமையாளர் KR நாகராஜன் அவர்கள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, மண்டே மோட்டிவேஷன் சொல்கிறப்ப இது நம்ம ஊரில் ஆள் இல்லையான்னு நீங்கள் கேட்க வேண்டாம், நம்மகிட்டே இருக்காங்க. ஏன் இந்த கம்பெனிக்கு இந்த பேர் வச்சார்? அவங்க அப்பா பேர் ராம்சாமிங்க, ராம். இவர் பேர் நாகராஜ், ராஜ். ராம் ராஜ் சேர்ந்தா ராம்ராஜ். ராம்ராஜ் குழுமத்தில் பணியாற்றுகின்ற திரு நாராயணன் அவர்கள், அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அவ்வளோதாங்க. சிந்தனை எல்லாம் இப்படி இருந்தால் வெற்றிகள் நிச்சயம் நமக்கு உண்டு. இவரை போன்றவர்களை முன்னோடிகளாக கொள்ளுவோம், வெற்றியை நாம் பெறுவோம், பகிர்ந்தளிப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.